பயணிகளின் கவனத்திற்கு. ரயில்களில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகள் கன்ஃபார்ம் டிக்கெட்டுகள் ஆவதற்கு என்ன மாதிரியான பார்முலா பின்பற்றப்படுகிறது என்பது பற்றிய தகவலை ரயில்வே பகிர்ந்துள்ளது. பண்டிகை போன்ற பிஸியான நேரங்களில் டிக்கெட்டுகள் கன்ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகளை பொறுத்தவரை 2 வழிகளில் கன்ஃபார்ம் ஆகிறது. 1. வழக்கமாக டிக்கெட் கேன்சல் செய்வதால் வெயிட்டிங் லிஸ்ட் எண்ணிக்கை குறைவது. மற்றொன்று, ரயில்வே எமர்ஜென்சி கோட்டா. சராசரியாக 21% பயணிகள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பிறகு கேன்சல் செய்கிறார்களாம். இதன் அர்த்தம் என்னவென்றால் 21% வெயிட்டிங் டிக்கெட்டுகள் உறுதியாவதற்கு வாய்ப்புள்ளது என்பதாகும். உதாரணமாக 72 சீட்டுகள் கொண்ட ஸ்லீப்பர் கோச்சுகளில் 14 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதுபோக டிக்கெட் உறுதியான பிறகும் 4-5% பயணிகள் பயணம் செய்வது இல்லையாம். இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 18 டிக்கெட்டுகள் ஒரு கோச்சிற்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. 10 கோச்சுகள் கொண்ட ஒரு ரயில் என்றால் ஒவ்வொரு பெட்டியிலும் 18 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மொத்தம் 180 வெயிட்டிங் லிஸ்ட் சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதே விதிமுறைப்படிதான் ஏசி, செகண்ட் ஏசி, முதல் வகுப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. டிக்கெட் கேன்சல் மட்டும் இன்றி எமர்ஜென்சி ஒதுக்கீட்டில் உள்ள டிக்கெட்டுகளும் புக் ஆகாமல் போனால் அதுவும் பூல் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகளில் குறைக்கப்படும். அதாவது ரயில்வே அமைச்சகம் 10% டிக்கெட்டுகளை அவசர ஒதுக்கீடு டிக்கெட்டாக வைத்து இருக்கும். உடல் நலக்குறைவு மற்றும் அவசியம் செல்வதற்கு தேவைப்படும் பயணிகளுக்காக இந்த கோட்டாவின் கீழ் ஒதுக்கப்படும். 5% மட்டுமே இதில் ரிசர்வ் செய்யப்பட்டால் மீதமுள்ள 5% டிக்கெட்டுகள் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ள டிக்கெட்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டுவிடுமாம்.